வெல்கம் டு ஃபுட் ஐலாண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோடம்பாக்கம் கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ கோடம்பாக்கம் கிட்ட பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3 o'clock மிட் நைட் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 5 o'clock 5:30 வரைக்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்குது, 65 இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து சாட்டர்டேஸ் சண்டேஸ் வந்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டேஸ் வந்தீங்கன்னா தவா கறி கூட இருக்கும் இவங்ககிட்ட. தவா கறினா நீங்கள் பீஃப் செஞ்சிட போகிறீங்க, சிக்கன் தவா கறி கூட இருக்கும் இவங்ககிட்ட. ஸோ அண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பிரியாணி கூட இருக்குது. ஸோ அது கூட நான் உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ வாங்க இவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. ஸோ ப்ரோ ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? ஹாய், கோகுல்நாத் ப்ரோ. கோகுல்நாத் ப்ரோ, நம்ம கடையோட கரெக்டாக லொக்கேஷன் முதல்ல சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி நம்ம கடை எங்கே லொக்கேட் இருக்குனாக்கா, நம்ம கடை பேர் ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங் பாயிண்ட் அன்லிமிட்டட் பிரியாணி. சரி ப்ரோ. ஸ்டேஷன் வி ரோட், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் லேண்ட்மார்க். நீங்கள் ஸ்டேஷன் வி ரோடு வந்தீங்கனாலே அது ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு தான் அது. ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்லேயே ஒரு 400 மீட்டர் முன்னாடி நம்ம கடை இருக்குது. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க லொக்கேஷன், நானும் உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ஸில் வந்து தந்துடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ரோ நம்மளோட கடை இந்த நைட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு எப்படி ப்ரோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நாங்களாம் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும் போது வந்து பிரியாணி சாப்பிட போவோம். சரி ப்ரோ. சாப்பிட போகும்போது அங்கே வந்து ஒரு பிளேட்டோட நாங்கள் எங்கே ஏஞ்சிக்க முடியாது. இன்னும் சாப்பிடணும்னு தோணும், பட் நம்ம கிட்ட அந்த டைமில் அமௌண்ட்டும் இருக்காது. ஸோ அப்படி ஆரம்பிச்சது அன்லிமிட்டட் பிரியாணி. நானே என் கசின் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பிரியாணி லவர்ஸ். அப்போ நாங்கள் சாப்பிடும் போது ஒரு பிளேட்டோட காலி ஆகிடும், திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இல்லை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை ஓகே மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் தான் நாங்கள் அன்லிமிட்டட் ஆரம்பித்தோம். கோடம்பாக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லெட் நாங்கள் மட்டும்தான் அன்லிமிட்டட் ஆரம்பித்தோம். 99க்கு ஆரம்பித்தோம், அரௌண்ட் ஒரு 4 years பேக். இப்போ அதே பிரியாணி அன்லிமிட்டட் வந்து 130 கொடுத்துட்ருக்கோம். 11 to 11:30 வந்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டட் பிரியாணி எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. மிட் நைட்டில் வந்து 120 லிமிட்டட். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலி வந்து ப்ரோ வந்து எப்படின்னா இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அன்லிமிட்டெட் பிரியாணியை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு மிட் நைட் பிரியாணி உங்ககிட்ட எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கே வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. பாதி பேர் ஷேரிங் பண்ணி தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் பண்ணி தான் வரும். இப்போ பசிச்சா நம்மளே வந்து இதாகும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் கைஸ் இதெல்லாமே. ஸோ வாங்க இவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் பிரியாணி வாங்கியாச்சு உங்களுக்கு. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஆல்வேஸ் ஃபேவரட் நம்மளுக்கு, இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ பாருங்கள் நம்மளோட லெக் பீஸ் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த பீசஸ் பாருங்கள் செம்ம சாஃப்டாக குக்காக இருக்குது போல், உடச்ச பிறகு தான் தெரியும். தெரியுதா, அப்படியே பிச்சாலே அப்படியே வருது. உள்ளே பாருங்கள், அதை உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அந்த பீசஸ் எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு, அப்படியே பிக்கும் போது அப்படியே ரப்பர் மாதிரி வருது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த பிரியாணி. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பைட்டு ஒரு நைட் டைமில் கரெக்டான மிடில் மசாலா வச்சு செஞ்சுருக்காங்க. மசாலா ஹை கூட இல்லை, லோ கூட இல்லை, கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது நைட்டில் சாப்பிட்றதுக்கு கரெக்டான மசாலா வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது பிரியாணி. சிக்கன் குக்காக இருக்கிற விதம் கூட நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது சிக்கனு. அண்ட் இவங்களோட கத்திரிக்காய் சட்னி, கொஞ்சமாக கத்திரிக்காய் சட்னி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் கத்திரிக்காய் சட்னி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் கத்திரிக்காய் சட்னியோட ஒரு பைட் போகிறேன். கத்திரிக்காய் சட்னி வந்து செம்மையாக இருக்குது. ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது வந்து ஒரு என்ன சொல்கிறது கல்யாண ஸ்டைல் கத்திரிக்காய் சட்னி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அண்ட் அவங்களோட ரைஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது, தெரியுதா பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரைஸஸ் எல்லாமே. ஸோ இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜீரணமாகும் நைட்டில் மஸ்ட்டு. அதுதான் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஜீரணமானால் தான் நைட்டில் வந்து. இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் பிரியாணினா சின்ன பசங்க தான் நிறையா சாப்பிட்றாங்க வந்து, டீனேஜர்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு கரெக்டான ஸ்பாட்டு, கரெக்டான பிரியாணி, கரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றலாம் கோடம்பாக்கத்தில். ஸோ இதை முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேங்க.
ஸோ கைஸ் வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா சடனாக வந்து லாலிபாப் சிக்கன் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாலிபாப் சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் லாலிபாப் ட்ரை பண்ணலாமா? ஸோ மேலே சாட் மசாலாலாம் போட்டு தந்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்லாம். தரமாக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது. சரியான மசாலா, சரியான லாலிபாப், தாரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேங்க. ஸோ கைஸ் பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி வந்து இவங்களோட ரைஸஸ் எல்லாமே சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் குக்காக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு கல்யாண ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் இவங்களோட அந்த லாலிபாப்பெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரம், அந்த என்ன சொல்கிறது, ரைஸஸ் எல்லாமே நல்லா உதிரியாக இருந்தது. அண்ட் அவங்களோட மசாலாலாம் செம்ம பர்ஃபெக்ட். நைட் டைமில் என்ன சொல்கிறது, ஒரு ஐடி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ நைட்டில் யாருக்குனாச்சும் பசிச்சா கூட வந்து கரெக்டான என்ன சொல்கிறது ஸ்பாட் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். ஏன்னா கரெக்டான மசாலாவில் பர்ஃபெக்டான பிரியாணி வந்து செஞ்சு தராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு மிட் நைட் பிரியாணி, தரமான பிரியாணி சாப்பிட்ணுன்னா நம்ம மீட்டிங் பாயிண்ட்க்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் கைஸ். until then bye guys. வெல்கம் டு ஃபுட் ஐலாண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாடிக்கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ பாடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் ஃபாதர் சொல்லி ஒரு ஷாப்புக்கு தான் இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிரில்ஸில் வந்து லாப்ஸ்டர் கிரில் எல்லாம் வச்சுருக்காங்க, அப்புறமா ப்ரான் கிரில், அப்புறமா வந்து என்ன சொல்கிறது தந்தூரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க. அண்ட் பிரியாணி கூட மதியானத்தில் வந்து சேல் பண்ணிட்டு வராங்க. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி சரவணா இருக்கு இல்லையா, ஸோ சரவணாலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி வந்து 1 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, ஒரு 500 மீட்டர்ஸ் தாண்டி வந்தீங்கனாலே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இந்த ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க இவங்களோட ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்குது இந்த வீடியோவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து சோஃபா, கர்டன்ஸ், பிளைண்ட்ஸ், மேட்ரஸஸ் இந்த மாதிரி தேவைப்பட்டால் அரஃபா ஃபர்னிஷிங் சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அதை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கர்டன்ஸ், கஸ்டமைஸ் சோஃபா, கஸ்டமைஸ் மேட்ரஸஸ் எல்லாமே செய்கிறாங்க. அண்ட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களே வீட்டுக்கு வந்து கேட்லாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிச்சு முன்னாடியே வீட்லேயே உட்காந்து நீங்கள் வந்து அவங்களோடய சேர்ந்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்ஸ் வச்சு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கேயே வந்து எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு கொட்டேஷன் எல்லாமே தந்துடுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணிக்க தேவையே இல்லை. ஸோ நீங்கள் எங்கேயோ போக தேவையில்லை, கர்டன் சோஃபாக்கெல்லாம் அவங்களே டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு தேடியே வருவாங்க. ஸோ வாங்க இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ்.
ஸோ மக்களே பாருங்க டிஷஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விங்ஸ் வாங்கியிருக்கோம், அப்புறமா பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாப்ஸ்டர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ். ஸோ சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட ஃபேவரட் ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் லாப்ஸ்டருக்கே போயிடலாம் டேரெக்டாக. ஸோ லாப்ஸ்டர் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கான் இவன், தெரியுதா? ஐயோ ஒழிஞ்சிருச்சு. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வாங்க உள்ள இருக்கிற ஃப்ரெஷ் எல்லாம் நல்லா பார்த்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன், சாப்பிட்டது இல்லை. ஐயோ இது எப்படி உடைக்கிறதுனே தெரியல எனக்கு. வாங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம் இதை. ஆக்சுவலி மசாலா வந்து மேலதான் போட்டாங்க, அது உள்ள வரைக்கும் எப்படி இறங்கிடுதுன்னே தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உள்ள அந்த என்ன சொல்றது ஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ உள்ள வரைக்கும் மசாலா இறங்கிருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா ஸ்பைசியா இருக்கு. ஸோ லாப்ஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பைசியா தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா கேப்சிகம் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா கோஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். நல்லா பெரிய என்ன சொல்றது பெரிய சைஸ்ல வந்து போட்டுருவாங்க சிக்கன் இவங்க. லெட்ஸ் ட்ரை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். செம்மையா இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன்ல வந்து மாவு ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க குக் பண்ற அந்த கிரில் சிக்கன் இருக்கு, ஸோ அதே வந்து இவங்க கட் பண்ணி இதுல போடுவாங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு ஃப்ரைட் ரைஸ். என்ன சொல்றது நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த மீட் பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு, பக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது அப்போதான் சாப்பிடணும்னு தோணுது. ஸோ இப்போ தான் வந்துருக்கேன், நாங்கள் பாருங்க. ஸோ கைஸ் பாருங்க சிக்கன் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்ஸ் பார்பிக்யூ இது. ஸோ என்ன மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோட்டிங் மசாலா கோட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸ்மோக்கிங்னஸ் செம்மையா இருக்கு அந்த விங்ஸ்ல. அண்ட் மேலே இருக்கிற அவங்க கோட்டிங் எல்லாம் தரமா இருக்கு. அண்ட் மசாலா வந்து சான்ஸ்லெஸ் ஒன்றுத்துக்கும் ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மசாலா இல்லாம லாப்ஸ்டருக்கு தனி மசாலா, இதுக்கு தனி மசாலா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் பாருங்க. ஸோ ஸ்ட்ரிப்ஸுக்கு என்ன மசாலா தெரியல, அதுவே ட்ரை பண்ணுவோம். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரிப்ஸுக்கு தனியாக மசாலா போட்டு இவங்க வந்து செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேம் இல்லை. அண்ட் இவங்களோட அந்த பார்பிக்யூ சாஸ் அப்போதுலேருந்து என்ன கூப்பிட்டுட்டே இருக்கு, நான் தான் போகாமல் இருக்கேன். இந்த பார்பிக்யூ சாஸ் பாருங்க எப்படி இருக்குண்டா. ஐயோ ஃப்ளாட் செம்மையாக இருக்கு. அந்த மசாலா அந்த பார்பிக்யூவோட சாஸு தரம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளோட ஷவர்மால வெளியே சிக்கன் எட்டி பாக்குது, தெரியுதா கேமராமேன்? ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். மசாலா என்னதான் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. தனி மசாலா யூஸ் பண்ணி நோ வட்ஸ் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தரமாக இருக்கு, அருமையாக இருக்கு. அந்த உள்ள அந்த அவங்க ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க அந்த சிக்கனு சூப்பராக இருக்கும். ஷவர்மா ஒரு மஸ்ட் ட்ரை. லாப்ஸ்டர் சான்ஸ்லெஸ். ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஜினோமோட்டோலாம் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ட் மாற மாட்டாங்க. ஸோ பக்காவாக இருக்குது. அண்ட் விங்ஸு தரம் எல்லாமே தரமாக இருக்கு. அவங்க மசாலா எல்லாமே தாறுமாறு. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ மக்களே டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். டிஷ்ஷஸ் எல்லாமே தரமாக இருந்தது. அவங்க மசாலாவும் சரி, அவங்களோட அந்த லாப்ஸ்டராகவும் சரி செம்மையாக இருந்தது. அந்த லாப்ஸ்டரில் நல்ல மசாலா உள்ளே இறங்கி செம்ம ஜூஸியாக இருந்தது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு பர்சனலாகவே அந்த லாப்ஸ்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரைட் ரைஸ் தரமாக இருந்தது. அண்ட் விங்ஸ் சொல்ல தேவையே இல்லை, சூப்பர் விங்ஸுங்க தரமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம பாடி பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கிரில் ஃபாதர்
ஆக்சுவலி கிரில் ஃபாதர் காட் ஃபாதர்னு சொல்லி ஒரு படம் வந்தது. ஸோ அதே வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கிரில் ஃபாதர்னு சொல்லி இப்போ வச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம பாடி பிரிட்ஜ் இறங்குறீங்களா சரவணா, ஸோ சரவணாலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரிட்டானியா ஷோரூம் சொல்கிறேன் கம்பெனி இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ கூட அதே பேர் தான், பிரிட்டானியா சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, bye guys. வெல்கம் டு ஃபுட் ஐலாண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து அரும்பாகம் கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ அரும்பாகம் கிட்ட எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அலிபாபா ஷவர்மா கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ அலிபாபா 40 திருடர்கள் சொல்லி இந்த கடை பேரு. ஸோ 40 திருடர்கள் இல்லை, 40 டிஷ்ஷஸ் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலிபாபா 40 திருடர்கள் சொல்லி பழைய படம் வந்து நம்ம எம்ஜிஆர் படம். ஸோ அந்த பேர் தான் இந்த கடைக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஷவர்மா, கிரில், பார்பிக்யூ, அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் இவங்களோட எல்லாமே ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இங்க விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட ஷவர்மா தான் அந்த ஹல்க் ஷவர்மான்னு சொல்லி ஒரு சேல் பண்றாங்க. ஸோ அந்த ஹல்க் ஷவர்மா வந்து பார்க்குறது இவ்வளோ பெருசா இருந்தது. அது ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன். இவ்வளோ பெருசு, என்ன சொல்றது, அந்த 1/2 கிலோ பாம்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா சிவகாசியில், அந்த மாதிரி இருந்தது. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். ஸோ வாங்க இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே வாங்க ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுப்போம் எங்கள் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? அருண் ப்ரோ. அருண் ப்ரோ, எத்தனை நாளாக இங்கே வரீங்க ப்ரோ? நான் ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன் ப்ரோ. 1 இயராக வரீங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் என்ன? இங்கே வந்துன்னா எல்லாம் ஷவர்மா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பிளேட் ஷவர்மா யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. பிளேட் ஷவர்மா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது இல்லாமல் எப்போ வந்தாலுமே இங்கே வந்து அல்ஃபான்ஸ் நல்லாயிருக்கும். வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரணும், முன்னாடியே வந்து கிடைச்சா தான் இங்கே அந்த அல்ஃபான்ஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. சொல்லி வச்சிட்டேன் ஏற்கனவே நானும். ஏன்னா இல்லைன்ட்டாங்க திடீர்னு சடனாக. அந்த அக்கா வந்து ஒரு பிளேட் தாப்பா இருக்கு அப்படின்னோடனே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு வச்சிருங்க அப்படின்ட்டு. அண்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி? நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ ஒர்க் முடிச்சுட்டு எப்பயுமே ஒரு வீக்லி ஒரு டைஸ் இங்கே வந்துடுவேன் சாப்பிட. நல்லாயிருக்கும், குட். எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும். குவாலிட்டிலாம் எல்லாமே நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். ப்ரைஸிங் ஓகே, ஃபைன், குட், எல்லாமே சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெஸ்டாரண்ட், பக்காவாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நல்லாவும் இருக்கும், டிஷ் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும். எல்லாமே கிட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சாப்பிட்லாம். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க நீங்களே ரிவ்யூவு. ஸோ வாங்க நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ மக்களே டிஷ்ஷஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ டிஷ்ஷஸில் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அல்ஃபாஹம் வாங்கியிருக்கோம், பார்பிக்யூ வாங்கியிருக்கோம், அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன், ஹல்க் ஷவர்மா. ஸோ அவங்களோட சிக்னேச்சர் இருக்குது. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பாம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படியோ ஒரு 1/2 kg இருக்கும் இது. அப்புறமா அவங்களோட மெக்சிகன் பிளேட் ஷவர்மா வாங்கியிருக்கோம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி. ஸோ வாங்கியாச்சு.
ஸோ இன்னும் ஒரு 2 டிஷ்ஷஸ் வரணும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி. ஸோ பிரியாணியோட போயிடுவோம். நல்லா ஒரு மசாலாவான பிரியாணி போல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 2 பீசஸ் நல்லா வச்சு தந்துருக்காங்க. வாங்க. ஸோ ஃபஸ்ட் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மசாலாவாக இருக்குது. ஃபுல்லாக கலர் அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து பிரியாணி வந்து என்ன சொல்கிறது, சட்டிலாக தான் இருக்குது. ஃப்ளேவர்ஸ் நிறையா தெரியுது. பட் பிரியாணி வந்து சட்டிலாக இருக்குது. நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. நைட் டைமில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேட்டு ஷவர்மா. ஸோ மெக்சிகன் பிளேட் ஷவர்மா இது. ஸோ 2 கொப்பூஸ் தராங்க. இதோட பாதி இடத்துலலாம் கொப்பூஸ்லேயே வந்து அந்த என்ன சொல்கிறது ஷவர்மாவோட இது போட்டு தராங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாக்ஸில் தராங்க. இவங்க வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. மேலே போட்டிருக்கோம் அவங்களோட மயோ நல்லா இருக்கு. மெக்சிகன் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஒரு ஸ்பைஸியான ஷவர்மா சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா மெக்சிகன் ஷவர்மா சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஃபாம் லெக் பீஸ் எடுத்துருக்கேன். அது செம்மையாக இருக்குது. நல்லா குக் பண்ணிடுவாங்க இந்த லெக்கெல்லாம் இது பண்ணி. அல்ஃபாம் எப்படி இருக்குன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலே மசாலா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்பைசி லவர்ஸ் என்ன சொல்கிறது, ஸ்பைசி லவர்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை, சட்டிலாக இருக்குது. மசாலா ஃப்ளேவர்ஸ் நிறையா தெரியுது. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ஸ்பைசி வேணான்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பார்பிக்யூ, சில்லி பார்பிக்யூ. சில்லி பார்பிக்யூவில் நல்லா சில்லி தெரியுது. அந்த ஸ்மோக்கினஸ் தெரியுது அவங்க பண்ணியிருக்கிறது. அந்த மேலே அவங்க மசாலா கோட்டிங் வேறு லெவல். உள்ள சிக்கன் எல்லாம் நல்லா டெண்டராக குக்காக இருக்குது. பக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனை நான் ஊற்றிட்டு இவனை எப்படி தூக்குவோம். ஸோ ஃப்ரைட் ரைஸு. ஸோ ரைஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் கைஸ் ஃபஸ்ட்டு பைட்டு நல்லா சூடாக இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா அலிபாபாவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷவர்மா ஒன்று இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த 2க்கு தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரைட் ரைஸ் வந்து தரமாக இருக்குது. சிக்கன் எல்லாம் கிரில் சிக்கனு, அவங்களோட கிரில் சிக்கனு. அவங்களோட மயோனீஸ் இருக்கு. வாங்க ட்ரை பண்ணுவோம். தரமாக இருக்குது. அவங்களோட மயோனீஸும் சரி. ஸோ அந்த கிரில்லில் இருக்கிற மசாலா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி மசாலா பக்காவாக இருக்குது. ஒரு மஸ்ட் ட்ரை கிரில்னே சொல்லுவேன். அடுத்தது ஹல்க் ஷவர்மா. உள்ள பாருங்க தெரியுதா? இவனை வாங்க ஓப்பன் பண்ணுவோம். இவ்வளோ பெரிய ஷவர்மா பாருங்க. ஃபில்லிங்ஸ் தெரியுதா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே போட்டு
நல்லா ஃபில்லிங்ஸோடு தந்துருக்காங்க. இது ஒரு வாயில் போகுமா இல்லையானே தெரியல. வாங்க ட்ரை பண்ணுவோம். 3, 2, 1. ஷவர்மாவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பிக்கிள்ஸ் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஹல்க் ஷவர்மா வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. பட் ஒரு ஷவர்மா வாங்கினீங்கன்னா எப்படியோ ஒரு 3 பேர் 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்த டிஷ்ஷஸ் வருது, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபிஷ் ஃபிங்கரு. வாங்க ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டு வாங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் அந்த கோட்டிங்கு. கடிக்கும் போது அந்த சவுண்டு கிரன்ச்சினஸ் செம்ம சவுண்டு, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ ட்ராகன் சிக்கன் நல்லா சூடாக இருக்கு. ட்ராகன் சிக்கனில் பார்த்தீங்கன்னா டேங்கினஸ் அதிகமாக கூட இல்லை, கம்மியாக கூட இல்லை. பாதி இடத்துல ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்க. அதை சாப்பிட்றதுக்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் மேலே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான அந்த டேங்கினஸ், கரெக்டான மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட். ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ கைஸ் டிஷ்ஷஸ் எல்லாமே நான் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது இவங்க டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து. ஸோ இவங்ககிட்ட எனக்கு பர்சனலாக பிடிச்சது இவங்களோட ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா அவங்களோட ஷவர்மா தாறுமாறாக இருந்தது. அண்ட் அடுத்தது அந்த மெக்சிகன் பிளேட் ஷவர்மான்னு கொடுத்தாங்க, தரமாக இருந்தது அது கூட. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது ட்ராகன் சிக்கன் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த ஹல்க் ஷவர்மா என்ன சொல்கிறது, ஒரு ஷவர்மா வாங்கினாலே ஒரு 3 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது, என்னாலேயே சாப்பிட முடியல. ஸோ என்னோட அப்பா தான் கேமராமேன், ஆக்சுவலி அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவர் கொஞ்சம் சாப்பிட்டார், நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அண்ட் ஜென்யூனாக இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுமே. ஸோ கண்டிப்பாக நம்ம அரும்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா நம்ம அலிபாபா ஷவர்மாக்கு வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நானும் நிறைய வீடியோஸ் வந்து என்ன சொல்கிறது போடுவேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு என் வீடியோஸ் சொல்லுங்கள். ஸோ நிறையா நாளாக வந்து என்னோடய வீடியோஸ் வரல, ஆக்சுவலி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ இப்போ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். until then, bye guys. வெல்கம் டு ஃபுட் ஐலாண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈசிஆருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஈசிஆர் கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் தக்ஷின் சித்ராக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை, ஈசிஆரில் என்னடா கடைங்க இல்லை, நம்ம நினச்ச மாதிரி ஃபுட் இல்லைன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாபிக்யூஸ்லேருந்து, பிரியாணிலேருந்து, டீலேருந்து, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ், எல்லாமே இருக்குது. எல்லா பிராண்ட்ஸும் இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு விசிட்டை போட்டு போங்க நம்ம எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டில். ஸோ வாங்க இவங்களோட ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவாசிக்கு நிஞ்சாவோட பைக்ஸ் எல்லாமே வந்து இங்கே லான்ச்சிங். ஸோ அந்த லான்ச்சை கூட நான் உங்களுக்கு சில பல ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இது பைக்ஸ் எல்லான்ட்டு அப்புறமா கேட்பீங்க எனக்கு, அதனால தான் சொல்லிட்டேன். அண்ட் இவங்களோட ஃபுட்ஸு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ரிவ்யூ சொல்ல போகிறேன். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் தடவை பார்க்குறீங்கன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ்.
ஸோ மக்களே டிஷ்ஷஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அண்ட் நான் வந்து முதல்ல வந்து வெஜ்ஜு. ஸோ வெஜ் வாங்கியிருக்கேன். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி பவன் சொல்லி நெய் ரோஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னடா இது நெய் ரோஸ்ட் படுத்துச்சுன்னு பார்க்காதீங்க, அது வீடியோ எடுத்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அண்ட் ப்ளூபெரி ஸ்மூதி அண்ட் என்ன சொல்றது இது மஷ்ரூம் பீட்சா. ஸோ மஷ்ரூம் பீட்சா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூலில் வாங்குது. அண்ட் இந்த என்ன சொல்றது இது கிரில். ஸோ கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வந்து இந்த கன் பார்பிக்யூல வாங்குது. அண்ட் அத்தோ, ஸோ விவாஸ் அத்தோல தான் இந்த அத்தோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அண்ட் எங்களோட கன் சிக்கன் கூட வந்துருச்சு நம்ம கன் பார்பிக்யூல இருந்து. தேங்க்யூ. ஸோ கன் சிக்கன் சரிதா. ஸோ கைஸ் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது செம்ம பசியில வந்திருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ டைரெக்டாகவே இங்கேயே வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. வாங்க. நல்ல பெரிய தோசையா இருக்கு, அப்படியே இவனை படுக்க போட்டுடலாம். வாங்க முதல்ல தோசை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். சாம்பாரோட போயிடுவோம் முதல்ல. சாம்பார்ல வந்து முருங்காய் சாம்பார் கூட அந்த முருங்காய் ஸ்மெல் செம்மையா இருக்கு. தோசை நல்லா போட்டிருக்காங்க, நல்லா நெய் ஊற்றி சூப்பரா பண்ணிருக்காங்க. நார்மல். அடுத்தது வந்து விவாஸ் அத்தோ. ஆக்சுவலி நான் ஃப்ரை அத்தோ வாங்கியிருந்தேன், செம்மையா இருக்கு, சூப்பர். அடுத்தது வந்து நம்மளோட பார்பிக்யூ வந்து அந்த சைடு இருக்கு. இது வந்து கிரில் த கன் சிக்கன், சாரி த கன் பார்பிக்யூ. ஸோ த கன் பார்பிக்யூல இருந்து கிரில் வாங்கியிருக்கோம். வாங்க லெக் பீஸ் எடுத்து ஒரு கறியை கடிப்போம். சிக்கன் குக்கா இருக்கிற விதம் வேற லெவல். மேல வந்து அந்த என்ன சொல்றது சாட் மசாலா போட்டு தராங்க. அந்த சாட் மசாலா அவங்களோட ஓன் மசாலா வச்சு சாப்பிடும்போது தரமா இருக்கு. அண்ட் கூட பாத்தீங்கன்னா குபூஸ் நிறைய இடத்துல தருவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தராங்க. சூப்பர், செம்மையா இருக்கு. ஆனா இந்த பார்பிக்யூ இந்த கிரில் வந்து தரமா இருக்கு. அண்ட் கன் பார்பிக்யூ மேல வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு தராங்க. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் மேல வந்து கிரீம் அந்த என்ன சொல்றது தந்தூரி சாஸ் கூட அவங்க போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு தந்தூரி சாஸோட. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோமா நம்ம. ஸோ வாங்க லெட்ஸ் பைட் த தந்தூரி. எங்கேருந்து பிடிக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி அந்த ஃப்ரைட் ஆனியன் அந்த போட்டிருக்காங்க சாஸ் செம்மையா இருக்கு. அண்ட் அவங்களோட மசாலா வந்து என்ன சொல்றது தந்தூரி மாதிரியே இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான மசாலா இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சொல்ல முடியாது. இன்னொரு டிஷ் வந்து ஆக்சுவலி பிரியாணி சொல்லியிருக்கேன், மட்டன் பிரியாணி. அது கூட வந்தோடனே தான் நம்ம ஃபைனல் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ப்ளூபெரி வந்து ஸ்மூத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளூபெரி ஸ்மூத்தி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மேலே ப்ளூபெரிஸ் எல்லாம் போட்டு இல்லையா. ஆக்சுவலி ப்ளூபெரி ஸ்மூத்தினா என்ன சொல்றது ப்ளூபெரி கம்மியா இருக்கு, ஐஸ் தான் அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா ஓகேவா இருக்கு. ஒரு என்ன சொல்றது ஜூஸ் சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் அடுத்த டிஷ் என்ன வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அது கூட சொல்றேன் கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூல்ல வாங்கின அந்த பீட்சா. ஸோ பீட்சா வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பீட்சா வாங்கியிருக்கேன். ஆடா ஸோ கைஸ் மஷ்ரூம் பீட்சா வாங்க சாப்பிடலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீட்சான்னு சொல்ல. ஏன்னா
கீழே அவங்களோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இல்லாம நல்லா தின்னா போடுறாங்க, which one is good. அண்ட் மேலே சீஸ் அவங்க பண்ணியிருக்க அந்த மஷ்ரூம் டாப்பிங்ஸ் எல்லாமே தாராளமா போட்டு சீஸும் தாராளமா போட்டு தராங்க. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் பிட்சாவா இருக்கு, சூப்பர். இது வந்து ஃபியூல்ல வாங்குது, கண்டிப்பா வந்தீங்கன்னா இது கூட ட்ரை பண்ணுங்க. அண்ட் வேற டிஷ்ஷஸும் வருது, அது கூட சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் நல்லி வாங்கியிருக்கோம். ஸோ நல்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா, நல்லா பெரிய நல்லியா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கியிருக்கேன். ஸோ பரோட்டா, ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது, பரோட்டா பார்த்தாலே தெரியுது போல உங்களுக்கு. ஸோ கொஞ்சமாக பரோட்டா, கொஞ்சமாக கிரேவி. ஃபஸ்ட்டு கிரேவியோட போயிட்டு அதுக்கப்புறமா அந்த நெல்லியோட கறி. ஸோ கைஸ் கொஞ்சமாக நெல்லி, கொஞ்சமாக கறி எடுத்துருக்கேன் அண்ட் அதோட கிரேவி எடுத்துருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலி இந்த நெல்லியை சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃபீலிங் வந்துடுச்சு. என்னன்னா வீட்டில் தான், எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. ஆக்சுவலி இதே மசாலா தான் சேம், நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த மட்டன் நல்லா குக்காக இருக்குது. அண்ட் பரோட்டா வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் தொக்கு பிரியாணி. ஸோ மட்டன் தொக்கு பிரியாணி முதல்ல இவனை எடுத்து சைடில் வைப்போம். ஆஹா, ஆக்சுவலி நான் மட்டன் சொல்லியிருந்தேன். ஸோ மட்டன் வந்து காலி ஆயிடுச்சா. ஸோ சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கனில் வந்து நம்மளுக்கு வந்து லெக் பீஸ் கிடச்சிருக்கு அண்ட் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கேன்னா. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டன் காலியா. ஸோ சிக்கன் வந்து பார்க்குறது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க, அப்படியே அந்த ஜூசினஸ் தெரியுதா உங்களுக்கு உள்ள, தெரியுதா அப்படியே. ஸோ வாங்க சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் பைட்டு மட்டன் பிரியாணி, சாரி சிக்கன் பிரியாணி. மட்டன் தான் வருது, ஏன்னா மட்டன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி மட்டன் காலி ஆகணும்னா அந்த அண்ணன் வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது, உள்ளது என்னடா இதே சிக்கன் லெக் பீஸ் வருதுன்ட்டு. வாங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியுது. இந்த பிரியாணியில் ஃப்ளேவர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க, இவங்க அந்த ஸ்பைசஸ் கூட நிறையாவே போட்டிருக்காங்க. அண்ட் அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம், அவங்களோட ரைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா பக்காவாக இருந்திருக்கும். ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் முடிச்சு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ மக்களே வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். இவங்க மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க. ஸோ எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டோட அண்ணா, உங்க பேர் என்ன? சதீஷ். சதீஷ் அண்ணா, நம்மளோட எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டை பத்தி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க இருக்கு, லொகேஷன் சொல்லிடுங்க. அப்படியே எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட் வந்து தக்ஷன் சித்ரா பக்கத்துல இருக்கு. ஓகே. நியர்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் டிசைர் வேர்ல்ட் இருக்கு. ஓகே. இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப பாஷா இருக்கும். அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். ஆனா அந்த ஈஸியார்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியா ஒரு ஃபன் பண்ணி சாப்பிட்டு போற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. ஓகேண்ணா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நிறைய எல்லா டிஷ்ஷஸுமே இங்க கிடைக்கும். ஆக்சுவலி எடுத்துட்டீங்கன்னா கன் பாபிக்யூ, சென்னை பிரியாணி, சைனீஸ், கான்டினென்டல், ஜூஸ் பிளஸ் வந்து வெஜ், அத்தோ, பர்மீஸ், இந்த மாதிரி எல்லா வகையான ஃபுட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபுட்டும் இங்க கிடைக்கும். ஆமா. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் இருக்குங்க. வெஜ்லேருந்து நான்வெஜ்லேருந்து உங்களுக்கு பீட்சா, பர்கர், ஜூஸ், சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த நோம்பு கஞ்சி கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நோம்பு கஞ்சி, சமோசாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்களும் ஈசிஆர் சைடு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு விசிட்டை போட்டு நம்ம எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டுக்கு வாங்க. வந்து எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அண்ட் நம்ம எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி எல்லாம் கொடுக்குறீங்களா இல்லை எப்படி? நான் இல்லை சார், நம்ம இப்போதான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம சிட்டிக்குள்ளேயும் சரி நிறைய இடத்துல வந்து நியூவாக நம்ம லான்ச் பண்ணுற பிளான் இருக்கு. ஸோ கைஸ் சிட்டியில் கூட நம்ம வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அது கூட நம்ம பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்னு எடுத்துட்டா பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரேட் வந்து ஹையாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் கோர்ட்னா நம்ம எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட் கைஸ்.
ஸோ கண்டிப்பா நீங்களும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா பேசுறேன் guys. ஸோ மக்களே, உங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தா குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி காம்ப்ரமைசிங்கே இல்லை. ஸோ ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லா வகையான ஃபுட்ஸ் கூட இங்கே இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நான் ட்ரை பண்ணதுல எனக்கு பர்சனலாகவே என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இங்கே வந்து கன் பார்பிக்யூல வந்து அவங்களோட கிரில் செம்மையா இருந்தது. கேஎஸ் பிரியாணியில் அவங்க பிரியாணி எல்லாம் தாரமா, அந்த நல்லி கொடுத்தாங்க, பெப்பர் நல்லி தரமா இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்தீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபியூல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பீட்சா, அந்த மஷ்ரூம் பீட்சாலாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ஸ்ரீஹரி, ஸோ ஸ்ரீஹரி பவன்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சாம்பாருக்கே வந்து நான் அடிமையாயிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாம்பார், அந்த தோசை எல்லாமே சாப்பிடும்போது தரமாக இருந்தது. அண்ட் அந்த நம்ம வீவாஸ், ஸோ வீவாஸ் அத்தோ, ஸோ வீவாஸ் அத்தோல பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தோ சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த அத்தோட சூப் கொடுத்தாங்க, தரமாக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஈஸியாக நம்ம கரெக்டாக தக்ஷின் சித்ராக்கு பக்கத்துலேயே இருக்கு இந்த MHR ஃபுட் கோர்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். until then, bye guys. வெல்கம் டு ஃபுட் அலையன்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காசிம் சொல்லி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட ஷாப் கரெக்டாக எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லிஸ் ரோட். ஸோ எல்லிஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் டீ ஸ்டாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. அதே மாதிரி ட்ரிப்ளிகன் பெரிய மசூதி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேக் சைட்லேயே அப்படியே வந்து இந்த ஷாப் வந்து இருக்கு. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்போஸ் இருக்கு, சொல்ல தேவையில்லை, ஏகப்பட்ட காம்போஸ் இருக்கு. 250 rupeesக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரைட் ரைஸ் அண்ட் 200 grams சிக்கன் பக்கோடா தராங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து சேம் காம்போல வந்து அப்படியே நீங்கள் சிக்கன் பக்கோடா இல்லைன்னா அப்படியே சில்லி சிக்கன் கூட வாங்கிக்கலாம். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஃபேமிலி பேக்ல பார்த்தீங்கன்னா 600 rupees ஃபேமிலி பேக்கு. ஸோ ஃபேமிலி பேக்ல பார்த்தீங்கன்னா 4 ஷவர்மா, 200 grams ஆஃப் சிக்கன் பக்கோடா, 4 ஃப்ரைட் ரைஸ் தராங்க. செம்ம காம்போ. யாருனாச்சும் ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் ட்ரீட் எல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. அண்ட் வாங்க நாங்களும் இவங்களோட டிஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இதே மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இவங்களோட டிஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் guys. ஸோ கைஸ் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், பிளேட் ஷவர்மா, சிக்கன் பக்கோடா, அப்புறமா பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் அண்ட் சில்லி பீஃப் வாங்கியிருக்கோம். அண்ட் 2 மொஜிட்டோஸ் இருக்குது. ஸோ வாங்க
முதல்ல வந்து நம்ம ஷவர்மாவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஷவர்மா பாருங்க, செம்ம ஃபீலிங்ஸாக தந்துருக்காங்க அவங்க. நல்லா மைனஸ் எல்லாம் போட்டு, பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா கேபேஜஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ரா சிக்கன் போட்டு தராங்க அவங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பைட்டு. நல்லா மயோனைஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு, அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா அவங்க மசாலா வந்து தாறுமாறாக இருக்குது. உள்ளே இருக்கிற மசாலா வந்து ஸ்டஃபிங் தரோம், சூப்பராக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக் ஷவர்மா. பிளேட் ஷவர்மா கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவங்களோட மேலே இருக்கிற ஹுபூஸ் பிடிச்சிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் அவங்க போட்டு தர அந்த ஃபீலிங்ஸ் தரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன் பவுடா. ஸோ 70 rupeesக்கு 200 grams, 70 rupeesக்கு 200 grams சிக்கன் பக்கோடா தராங்க. ஸோ வாங்க, ஒரு பீஸு, ஒரு ஆனியன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சாப்பிடும்போதே அந்த என்ன சொல்கிறது, அந்த க்ரன்ச்சினஸ் தெரியுது. அண்ட் அந்த மசாலா வந்து நல்லா செம்மையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது மசாலா. அண்ட் சிக்கன் பக்கோடாவுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சூப்பர், வெல் டன். ஸோ கைஸ், ஃப்ரைட் ரைஸு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இவங்களோட ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் எல்லாம் போட்டு செம்மையாக தந்திருக்காங்க. ஸோ ரேட்டு கம்மின்னு அவங்க வந்து அவங்களோட குவான்டிட்டி கம்மி பண்ணலை, அது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். சிக்கன் வந்து அதே குவாலிட்டியில் அதே குவான்டிட்டியில் தராங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களோட சிக்கன் ஃப்ரை பண்ணி போடுறாங்க இல்லையா, அந்த மசாலா தான் என்ன மசாலா தெரியுது. அந்த ஷவர்மாவுக்கும் செம்மையாக இருந்தது அந்த மசாலா. 65க்கும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சேம் வந்து இதுக்கும் தரமாக இருக்குது. அண்ட் உங்களோட சில்லி சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கனு நல்லா க்ரீமியாக இருக்குது சில்லி சிக்கனு. சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி சில்லி சிக்கன் இருக்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த டேங்கினஸ் நல்லா இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த சாஸஸ் எல்லாமே என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணுது. அந்த சில்லி சிக்கனுக்கு அவ்வளோதான் போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, கரெக்டாக போட்டு சிக்கன் செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம் வந்து நல்லா டெண்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ சில்லி பீஃப். இது வாங்க சில்லி பீஃப் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சில்லி பீஃப் சாப்பிட்டு கூட. நான் கூட நாங்கள் ட்ரை பண்ணி சொல்கிறேன். அந்த சில்லி சிக்கன் என்ன மசாலா போட்டிருக்காங்க, சேம் மசாலா போட்டிருக்காங்க. அண்ட் பீஃப் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக மாவு சேர்க்காம, அதிகமாக என்ன சொல்லுவாங்க, பாதி பேர் வந்து பாதி இடத்துலலாம் நல்லா மாவு சேர்த்து சும்மா சில்லி சிக்கன் கொடுத்துருவாங்க, சில்லி பீஃப்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க அந்த சில்லி பீஃப் வந்து தரமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்ட் ப்ளூ லேகூன் மொஜிட்டோ உங்களோடது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். மேலே வந்து லெமனு மின்ட் லீவ்ஸ் எல்லாமே போட்டு தராங்க. ரிஃப்ரெஷ்மெண்ட் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறமா லெமன் மொஜிட்டோ, இது லெமன் மின்ட் மொஜிட்டோ சொன்ன மாதிரி தான். இதை சாப்பிட்டா கண்டிப்பாக இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாயிடும். பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ கைஸ், இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்த்தா தரமாக இருந்தது. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது டிஷ்ஷஸ். இவங்க காம்போஸில் வந்து கம்மி விலையில் தராங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பாதி பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவான்டிட்டி கம்மி பண்ணிவிடுவாங்க, குவாலிட்டி கம்மி பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க ஷவர்மா தாறுமாறா இருக்கு ஷவர்மா. அண்ட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சில்லி பீஃப், சில்லி சிக்கன் தரோம். ஃப்ரைட் ரைஸ் கூட வீட்டில் சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரீட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ்னே நான் சொல்லுவேன்.
நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லொகேஷன் பின் பண்ணிடுறேன். கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா இப்போதான் அவங்க ஸ்டார்ட் அப்பே பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க தான் ஸ்டார்ட் அப் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் என்ன ஒரு 19 years 20 years தான் இருக்கும் அந்த பையனுக்கு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, கொஞ்சம் இவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஃபுட் ஐலண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, bye guys. வெல்கம் டு ஃபுட் ஐலண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெரினா பீச் கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ மெரினா பீச் கிட்ட எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ் கிச்சன். ஸோ சாண்டிஸ் கிச்சன் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. லைக் சாண்டிஸ் ஃப்ரைட் ரைஸ், சாண்டிஸ் ராக்கெட் சிக்கன், சாண்டிஸ் க்ரீம் சிக்கன் அண்ட் ஜப்பான் சிக்கன் எல்லாமே ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி பீச்சுக்கு வந்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கூட. ஸோ அதனால தான் இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கேன். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பீச்சுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே நம்ம ஃபன் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ்க்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ கைஸ் வாங்க, கடையோட ஓனர் இருக்காரு. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இந்த லொக்கேஷன் மெரினால எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ என் பேர் சந்தோஷ். சந்தோஷ் ப்ரோ, நம்ம கடையோட லொக்கேஷன் முதல்ல சொல்லுவீங்க ப்ரோ. கரெக்டாக எப்படி சொல்லணும்னா விவேகானந்தா ஹவுஸ் ஆப்போசிட்டில் சொல்லலாம். அங்கே வந்து ஒரு 3 கடை முன்னாடி. ஸோ விவேகானந்தா ஹவுஸ் தான் வந்து ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொஞ்சம் இதான் கரண்ட் எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி இந்த ஸ்டாச்சுஸ்லாம் தெரியும். ஸோ விவேகானந்தாலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு 3 கடை. ஆப்போசிட்டில் போர்டு கிடைக்கும். அண்ட் நம்ம கிட்ட வந்து இங்கே வந்தால் ஜப்பான் சிக்கன் ஃபேமஸ் சொல்கிறாங்க. ஸோ எப்படி ப்ரோ? ஸோ ஆக்சுவலி ஜப்பான் சிக்கன், க்ரீமி சிக்கன் இது என்னோட இனோவேட்டிவ் டிஷ்ஷு. ஸோ அதுலேருந்து ஒரு தனியாக இனோவேட்டிவாக பண்ணுது. ஸோ ஜப்பான் சிக்கன் இஸ் டிஃப்ரெண்ட், இது க்ரீமி சிக்கன் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா பீப்புள் வரவங்க ஜப்பான் சிக்கன் சொல்கிறதுனால அப்படியே அந்த ஜப்பான் சிக்கன் பேரை வச்சிட்டிங்க. அண்ட் இந்த ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி எப்படி ப்ரோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது? ஆக்சுவலி இது வந்து என்னோட 7 years ஆஃப் ட்ரீம். நான் வந்து அமேசானில் லீடாக இருந்தேன். ஸோ அதுலேருந்து அங்கே முடிச்சுட்டு நான் அப்படியே இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 7 years என்னோட ட்ரீம் அண்ட் பேஷன். அந்த மாதிரி ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க. அண்ட் பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாண்டிஸ் கிச்சனுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு எனக்கு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம கிட்ட வந்து வேறு என்ன ப்ரோ ஃபேமஸ் நம்ம கடையில்? ஸோ என்னோட இப்போதைக்கு ஃபேமஸ்னால் ராக்கெட் சிக்கன். அது வந்து எப்படின்னா அது என்னோட ரெசிபி. இங்கே யாருக்கிட்டையும் இங்கேன்னு பீச் வேறு எங்கேயுமே போட மாட்டாங்க. ஸோ இது ராக்கெட் சிக்கன் வந்து கம்ப்ளீட்லி என்னோட ரெசிபி. அது தவிர இங்கே பீச்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ப்ரான்ஸ், கிறிஸ்பி சிக்கன்ஸ் எல்லாம். கிறிஸ்பி ப்ரான், கிறிஸ்பி சிக்கன். அண்ட் நம்மளோட மீட் எல்லாம் எப்படி ப்ரோ? டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை எப்படி ப்ரோ? இது
பண்ணுறேன். இல்லை நான் டு பி ஆனஸ்ட் நீங்கள் எப்போ வேணால் என்னோட கிச்சன் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ் மீட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் வந்து ஏறி பார்க்க வரலாம். நீங்கள் கூட எப்போ வேணால் வரலாம். நீங்கள் கஸ்டமர்ஸ் யாருனாலும் செக் செக் பண்ணலாம். இவ்வளோ ஓப்பன் டாக் நான் சொல்கிறேன்னா வந்து அவ்வளோ கிளியராக இந்த பையெல்லாம் சொல்கிறேன்னா இது நான் எப்போயும் ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறேன். அந்த ஒரு ரீசன். ஸோ ஏன் ஆக்சுவலி அந்த மாதிரி நான் கேட்டேன்னா நிறைய பேர் வந்து பீச்சில் வந்து சாப்பிடணும்னா பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து அதுக்கும் மேலே நான் ஒரு இது சொல்கிறேன்னா நீங்கள் எப்போ வேணால் வாங்க. டெய்லி ஒரு 10 o'clock நான் டெய்லி சாப்பிட்றேன் அந்த கடையில். வெயிட் ஏறிச்சு, பட் ஆனால் நான் டெய்லி சாப்பிட்றேன். அவ்வளோதான். இங்கே நான் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு இங்கே சாப்பிட்றது நிறுத்துறேனோ அன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ் ஃபுட் போடல. நான் கடை ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 11 months ஆகுது. நான் டெய்லி இங்கே சாப்பிட்றேன். ஓகே. ஸோ கைஸ் நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சாண்டிஸ் கிச்சனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் வாங்க போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து சாண்டிஸ் ஃப்ரைட் சிக்கன் அவங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் வாங்கியிருக்கோம். அண்ட் ஜப்பான் சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறமா வந்து சில்லி ப்ரான், ஸோ அது கூட வாங்கியிருக்கோம். அண்டு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அவங்களோட கடையோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட அந்த சாண்டிஸ் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ சேம் அந்த பாப்கார்ன் சிக்கன் சொல்லுவாங்க தெரியுமா KFCயில், ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மயோனீஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ மயோனீஸோட சாப்பிட்டு பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது. மேலே மசாலா வந்து என்ன சொல்கிறது, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பாப்கார்ன் சிக்கனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது ஒன்று சொல்லலாம். ஃப்ரெஷ் சிக்கன். ஆக்சுவலி இது ஃப்ரோசன் இல்லை, அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இது, அவங்களே செய்கிறது இது. ஸோ அது ஒரு சொல்லிக்கிறேன் நான் இங்கே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஜப்பான் சிக்கன் இருக்குது அண்டு சில்லி ப்ரான் இருக்குது. ஸோ இது சில்லி ப்ரான் சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு சில்லி ப்ரான் பார்த்தாலே பாருங்கள். ஸோ கைஸ் சில்லி ப்ரானு சில்லி ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கார்லிக் இருக்குது அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி வந்து டேங்கினஸ்ஸாக இருக்குது. அவ்வளோ டேங்கி இல்லை, அவ்வளோ கம்மி இல்லை, கரெக்டான டேங்கினஸில் சில்லி ப்ரான்னா கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த சில்லியோட ஃப்ளேவர்ஸ் தெரியுது, சூப்பராக இருக்குது. அண்ட் ஜப்பான் சிக்கனு ஸோ ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசை. ஜப்பான் சிக்கன் என்னால் சாப்பிட முடியல. ஸோ நல்லா க்ரீமியாக இருக்குது. வாங்க. ஆஹா, பார்க்குறது செம்மையாக இருக்கா, நல்லா சூடாக இருக்குது தெரியுதா? அவுட்ஸ்டாண்டிங், சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு ஜப்பான் சிக்கன் நான் சாப்பிட்டதே இல்லை. நல்லா க்ரீமியாக இருக்குது, செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம், அவங்க மேலே அந்த சிக்கனுக்கு மேலே வந்து மசாலா ஒரு கோட்டிங் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைனே நான் சொல்லுவேன் இந்த டிஷ்ஷு. நம்ம சாண்டிஸ் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணாமல் போகாதீங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் மெயின் மேட்ருக்கு வரோமா, நம்மளோட ப்ரான் இருக்குது. இப்போ ப்ரான் ரைஸு ஆக்சுவலி இவங்க வந்து பிளேட்ஸ் எல்லாம் தர மாட்டாங்க, இதே மாதிரி தான். இப்போ பீச்சில் நிறையா பேர் சாப்பிட்டவங்களுக்கு தெரியாது. இப்போ நல்லா குட்டி குட்டியாக ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு, இதுதான் நல்லா குட்டியாக ப்ரான்ஸ் எல்லாமே போட்டு தராங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. ப்ரான்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்க எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கே வந்து காலி ஆகிடும் ப்ரோ. ஸோ காலி ஆகணும்னா கூட நம்ம வந்து காலி பண்ணி வச்சுருவோம், எப்படினாச்சும் காலி பண்ணிவிடுவோம். அவங்க என்ன சொல்கிறது, வெளியே எப்படினாச்சும் கொடுத்துருவோம் ப்ராடக்ட்ஸ் காலி ஆகணும்னா. நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரோ செய்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்கன் ரைஸ் நல்லா ஃபுல்லாக இருக்குது. அடடா, ஐயோ எங்கேருந்து இது பார்த்தீங்களா விழுது, செம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வீடியோக்காகன்ட்டு இல்லை, இங்கே இப்படி தான் சிக்கன் ரைஸு. சிக்கன் ரைஸு எப்படி இருக்குன்னா
ஆஸ் யூஷுவல் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு ஆஸ் யூஷுவல் அந்த மசாலா எல்லாமே வந்து சேமு. பட் பாதி இடத்துலலாம் எப்படின்னா சாப்பிடும்போது தொண்டையில் மாட்டோம், அவ்வளோ வந்து ட்ரையாக இருக்கும் ரைஸு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரைஸை நீங்கள் வந்து எதுவுமே வாங்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, ரைஸஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்குது. ஸோ அடுத்த டிஷ் என்ன வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸு. ஸோ பீஃப் ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து ப்ரான் 65 வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரான் 65 பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க ப்ரான் 65 எடுத்து சாப்பிட்லாம் நம்ம. ஸோ நல்லா முறுமுறுன்னு இருக்க மேலே மசாலா எல்லாமே. ஸோ பார்க்கறதுக்கே தெரியுது அண்ட் கையிலேயே ஃபீல் ஆகுது அந்த கிறிஸ்பினஸ்ஸு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. மேலே அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்குது, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அவங்க போட்டிருக்க அந்த மசாலா நல்லாயிருக்கு. அண்ட் ப்ரான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஈவினிங் தான் பிடிச்சிருப்பாங்க போல ப்ரான் இந்த. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்டு ப்ரான் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பீஃப் ரைஸ் ஆஹா. ஸோ பீஃப் ரைஸ் வாங்க, தெரியுதா பீஃப் ரைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ பீஃப் ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பீஃப் ரைஸ் வந்து ஓகேவா இருக்குது. பீஃப் நல்லா குக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பீஃப் நல்லா குக்காக இருக்குது, பீஃபில் போட்டிருக்க அந்த மசாலா. அண்ட் பீஃப் ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. பீஃப் ரைஸ்னால் அது மாதிரி தான் இருக்கணும், ஸ்பைஸியாக தான். அப்போ தான் சாப்பிட்றது பீஃப் ரைஸ் வந்து தரமாக இருக்கும். பீஃப் ரைஸ் கூட நல்லா இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ கைஸ் எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து பர்சனலாகவே உங்களோட எல்லா டிஷ்ஷஸுமே பிடிச்சிருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. அண்ட் அவங்க கொடுத்துருந்த அந்த அவங்களோட கிறிஸ்பி சிக்கன் சூப்பராக இருந்தது. சாண்டிஸ் கிறிஸ்பி சிக்கன், அந்த க்ரீமி சிக்கன், அந்த ப்ரான் 65 தாறுமாறாக இருந்தது. ஸோ அவங்களோட அந்த என்ன சொல்கிறது ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தரமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம மெரினா பீச் சைடு வந்தீங்கன்னா நம்ம சாண்டிஸ் கிச்சனுக்கு ஒன்ஸ் விசிட்டை போட்டு போங்க. ஸோ சூப்பராக இருக்குது, எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹாப்பியாக ஃபன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபுட் ஐலண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் கைஸ். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, bye guys.